இன்னும் ஒருத்தர கிளம்பி வந்த பாடு இல்ல. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காவளோ? ஏமா ஏமா, ஏங்க ஏங்க, சூர்யா, சந்துரு, அனு, சீக்கிரமா எல்லாரும் கிளம்பி வாங்க. என்னதான் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரூம்க்குள்ள கிடந்து? ஒரு இடத்துக்கு போனா அந்த நேரத்துக்கு கிளம்பணும். பொண்ணு வீட்டுல நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாவில்ல, நேராவது சீக்கிரமா கிளம்பி வாங்க. எம்மாடி சாரோஜா, என்னம்மா அவியல்வ தான் வயசு பிள்ளையில நேராவது, உனக்கு இவ்வளவு நேரமா? இல்லம்மா, அம்மைக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருதும்மா. அதான் ஒரு மாதிரி இருக்கேன்னு படுத்து கிடந்தேன். பேசாம நம்ம இன்னைக்கு போவாம இன்னொரு நாள் போவாம பூ வைக்கிறதுக்கு. எதுக்கு அப்படி சொல்லியா? இல்லம்மா, அம்மைக்கு ஒரு மாதிரி வருது. என்ன வருது? வாந்தியா பேதியா? இல்லம்மா, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. எப்ப பாரு கிறுகிறுன்னு வருது கிறுகிறுன்னு வருதுன்னு சொல்லிக்கிட்டே திரி. எங்கேயாவது கிளம்பணும்னு சொல்லிட்டா போதும் உனக்கு இப்படி ஆயிரும். அன்னைக்கு வீட்டுக்கு சோதனை படைக்க ஆள் வந்திருக்கும் போது ஒரே கிறுகிறுப்பு பிடிச்சிட்டு. இன்னைக்கு என் மோனுக்கு பார்த்துக்க பொண்ணுக்கு பூ வைக்க போலான்னு பார்த்தா இன்னைக்கு உனக்கு கிறுகிறுன்னு வந்துட்டு. இங்க பாருமா, யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை நிறுத்த முடியாது. உனக்கு கிறுகிறுன்னு வந்தாலும் சரி, படபடான்னு வந்தாலும் சரி, வீட்டுல படுத்துக்க டாக்டர் வர சொல்லி வந்து பார்த்துட்டு மருந்து மாத்திரை தருவாரு. வீட்டுல இருக்க சர்வெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாவே. நான் போய் பூ வச்சுட்டு வந்துடுறேன். எம்மாடி சாரோஜா, பெத்த தாயை விட அந்த பூ வைக்கிற நிகழ்வு உனக்கு ரொம்ப முக்கியமாமா. அந்த பிள்ளை என்ன வாடியா போகுது, இன்னொரு நாள் வச்சுக்கிட்டாதான் என்ன? அப்ப சரி, நான் வேணா வீட்டுல இருந்தடி உன்னை பாக்கக்கு. மத்த எல்லாரும் போயிட்டு பூ வச்சுட்டு வரட்டா, அதான் அனு போறாள்ல, அவளே பூ வச்சிருவா. இதுக்கு நீயே பேரலாமே. ஏமா, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? உன்னை பாக்கணுங்கிறதுக்காக நான் வேணா இங்க இருக்கேங்க. மத்தவி போயிட்டு பூ வச்சுட்டு வரட்டும். வேண்டாமா, அம்மைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நானும் வாரேன். நான் வராம இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும்? இங்க பாருமா, உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, நீ வீட்லயே இருந்துரு. அங்க வந்து உட்கார்ந்துட்டு அது இதுன்னு எதையா சொல்லி இருந்தான்னு வச்சுக்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். இல்லம்மா, எதுவும் சொல்ல மாட்டேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அம்மைக்கு. சரி, காலைல சாப்பிட்டியா இல்லையா? என்ன சாப்பிட்டா? பூரி கிழங்கு தாம்மா சாப்பிட்டேன். ஏன் பூரி சாப்பிட்டா ஒன்னிதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? மத்ததுல எத்தனை ஐட்டம் செஞ்சு வச்சிருக்க, அதுல எதையா சாப்பிட வேண்டியதானே? எதுவுமே உனக்கு பிடிக்கல, பழைய கஞ்சி குடிக்க வேண்டியதானே? பூரி கிழங்கு சாப்பிட்டா, பூரி கிழங்கு தின்னதா உனக்கு ஒத்துக்கிட மாட்டீங்களா? எதுக்கு அதெல்லாம் போட்டு தின்னுட்டு கிடக்கா? சாரோஜா, ரொம்ப அதிகமால சாப்பிடலம்மா, 12 பூரி தான் சாப்பிட்டேன். ஏ அம்மா, 12 பூரியா? இவ்வளத்தையும் தின்னுட்டு நீ நட்டமா இருக்கல, உனக்கு அவார்ட் தான் தரணும். அங்க சப்ளை பண்ற வீட்டை என்ன ரெண்டு தான்னு கேட்டேம்மா. அந்த பிள்ளை தான் பாட்டி போகாத, இதுக்கு மேல சாப்பிட கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டா. உனக்கு 12 பூரிய தந்தா பாரு, அவள முதல்ல இந்த வேலையை விட்டு தூக்கணும். உனக்கு என்ன பழைய கஞ்சி இல்லனா இட்லி, இந்த ரெண்டு தவிர எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வைக்க பாரு. அவளத்தையும் தின்னுட்டு எழுப்பி வந்து நிக்கதே பெரிய விஷயம். இதுல கிறுகிறுனி வருது கிறுகிறுனி வருதுன்னு வேற சொல்லிக்கிட்டு தெரி. இதுக்கு வேற கிறுகிறுப்பு இல்ல, தின்ன கொழுப்பு. சாரோஜா, அது மிந்திமா. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, காலையில இருந்துச்சு. இப்ப அம்மா நல்லாதாம்மா இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த ஃபங்க்ஷனே நிறுத்திடலாம்னு சொன்னா. வேண்டாம்மா, எதுக்கு நிறுத்திக்கிட்டு? சந்தோஷமா எல்லாரும் போய் பூவை வைப்போம். நாங்க வாரது சரிதான், அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து தின்னு விடக்கூடாது. உனக்கு எது தின்னா ஒத்துக்கிடுமா அதை மட்டும் தின்னு. அங்க வந்து நின்னுட்டு கிறுகிறுனி வருது, அது வருது இது வருதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. இல்ல மாமா, எதுவும் சொல்ல மாட்டேன்னா நல்லா இருக்கேன். நல்லா இருந்தா சந்தோஷம் தான். ஏக்கா, தங்கச்சி, வாமா வா. உன்னையே தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வாங்க சித்தி, வாங்க வாங்க. என்ன சித்தி, சித்தப்பா கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, அது ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாவே. என் மார்பவளும் என் மகனும் என் பேத்தியும் வராவம்மா. அப்படியே சித்தி, சிலுப்பா வரலையோ? அவளா கிளம்பிட்டு இருப்பாமா, வந்துருவா. அவ மாவளும் இன்னைக்கு பள்ளியிடத்துக்கு போவே இல்லையா? அப்படியா, சரி சரி. ஏக்கா, என்ன எல்லாரும் கிளம்பியாச்சா? கிளம்பிக்கிட்டே இருக்காமா, நம்ம போய் கார்ல ஏறி உட்காருவோம், வாரியா? சரிக்கா, வாங்க. சித்தி, எல்லாரும் கிளம்பக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போய் உட்காருங்க. இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கார்ல தானே உட்கார்ந்திருக்க போறோம். நாங்க சும்மா அப்படியே நேர பக்கத்துக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஏக்கா, வாங்க. சரிம்மா தங்கச்சி. ஏமா, கார் கதவு இழுக்கேனே, கீழங்கள விழுந்துறாத. டிரைவர் அங்க தான் பாரு, அவரை திறந்து விட சொல்லு. சரிம்மா. சித்தியே கிளம்பி வந்துட்டா, இந்த வீட்ல உள்ளவிய என்னதான் பண்ணியாவளோ? இந்த மனுஷனே என்ன காண எத்தனை தடவை தான் கூப்பிடுறதுன்னு தெரியல. ஏங்க ஏங்க, செண்டு அடிச்சிட்டு கிடப்பாரு, என்ன அடிச்சு முடிச்சிருக்காது. பாட்டல் முழுக்க காலியானாதான் வெளியே வருவாரு. ஏங்க சரோ, நான் இங்க இருக்கேன். ஏன் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருந்தேன் சரோ. இன்னும் 10 ரூம் கட்டி தந்தாலும் உங்களுக்கு பத்தாது. ரெடி ஆவறதுக்குனே தனியா ஒரு ரூம் தந்துட்டு அளவே ரெடி ஆக வேண்டியதானே? உங்க ரூம்ல உங்களை யார் ரெடி ஆக சொன்னது? அங்க செண்டு அடிச்சு விட்டு நாத்த உள்ள போவாது. சரோ, பர்ஃபியூம்ல வாசனையா இருக்கும் சரோ. நல்லா இருக்கா? கொசு மருந்து அடிச்சேன்னு சொல்லுங்க.
சரோ எவ்வளவு காஸ்ட்லியான சென்ட் நான் வாங்கி வச்சிருக்கேன். வா கிட்ட வந்து மோந்து பாரு, அப்பதான் எவ்வளவு வாசனையா இருக்குன்னு தெரியும். நீ என்னடான்னா சாதாரணமா கொசு மருந்துன்னு சொல்லிட்டியே சரோ. வேற என்னத்த சொல்ல, கிட்ட வர முடியல, அந்த ஆள்லே நாத்தம் தாங்க முடியல. ரூம்க்குள்ள போக முடியுமா மனுஷன்? சரோ நான் ரோட்ல நடந்து போனா எத்தனை பொம்பளை பிள்ளைகள் தெரியுமா நீ திரும்பி பாக்குது. நடமாடு கொசு வண்டி போகுதுன்னு பாத்துருப்பாவ திரும்பி திரும்பி. இல்ல சரோ, வாசனை எல்லாரையும் மயக்கி இழுக்குது. இழுக்கும், நல்லா இழுக்கும். நம்ம மௌனலாத வயசு பயில்வேன். அவனு கிளம்பி வரக்கு நேரம் ஆகுதுன்னு அதாவது யதார்த்தம். இந்த வயசான காலத்துல நீங்க இவ்வளவு நேரம் அக்கறை பத்தியில சரோ அப்படிலாம் சொல்லாத சரோ. என்னைய பார்த்தா வயசான மாதிரியா தெரியுது. நானும் சூர்யாவும் சந்துருவும் ஒன்னா நடந்து போனோம்னு வச்சுக்கியா, என்னையதான் அவனுங்களுக்கு தம்பிங்க அவ. ஆமா ஆமா சொல்லுவாவ நல்லா சொல்லுவாவ. உங்க நினைப்பு தான் உங்களை பொழப்ப கெடுக்குது. வயசான காலத்துல ஒழுங்கா இருக்கக்கு பாருங்க. நமக்கு ரெண்டாவது மருமகளும் வரப்போறா. இப்படி எல்லாம் சொல்லாத சரோ, வயசாயிட்டுன்னு. இன்னைக்கு கூட பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தான்னு வச்சுக்கியா, மாப்பிள்ளை யாருன்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஆமா நல்லா ஆமா. எல்லாரும் மாப்பிள்ளைக்கு தாத்தா பாய் உருன்னு கேப்பா உங்களை பார்த்து. மனசுக்குள்ள உங்களுக்கு பெரிய மன்மதன் நினைப்பு. வயசாயிடுச்சுங்கத கொஞ்சமாவது நம்புங்க. அதெல்லாம் நம்ப கூடாது சரோ. நம்ம மௌனவா கிளம்பிட்டானுங்களா? என்ன கிளம்பிட்டு தான் இருக்காமே. சரி சரோ, அவனு வரதுக்குள்ள நான் மறுபடியும் போய் கொஞ்சம் சென்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, இந்த மனுஷனுக்கு எதுக்கு தான் இப்படி பியாதி எடுக்குன்னு தெரியல. ஏற்கனவே நாத்த பக்கத்துல வர முடியல, என்ன வேற அடிக்க போறாரு. காருக்குள்ள மூச்சு முட்டி போயிடும். மைனி மைனி வந்துட்டியா? நீயாவது வந்து தொலைஞ்சிய? மைனி நான் இன்னும் வரல மைனி. ஏன் முன்னாடி தான் முழுமாடி மாதிரி நிக்க வரேன்னு வரலங்க? என்ன ஃபங்க்ஷனுக்கே வரலையோ? இல்ல மைனி, நான் இன்னும் கிளம்பல. 2 சேஃப்டி பின் தாங்க குத்திட்டு ஓடி வந்துறீங்க. சேஃப்டி பின்ன எதுல குத்த போறா? சேலையில் தான் மைனி. ஃபங்க்ஷனுக்கு சேலை கட்டிட்டு அழகா வரலாம் மைனி பார்த்தேன். இவ்வளவு நேரம் ஊக்க தேடினா ஊக்கே கிடைக்கல. மத்த நேரம்லாம் கைக்குள்ள 2 காலுக்குள்ள 2 வந்து கிடைக்கும். இன்னைக்கு பார்த்து நான் சேலை கட்டனே ஆசைப்பட்டா ஒரு பின்னு கிடைக்க மாட்டேங்க மைனி. 2 ஊக்கு தாங்கலாம் போய் கட்டிட்டு ஓடி வந்துறியேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? ஏன் மோளை ரெடி பண்ண மைனி. அப்படி என்னத்த ரெடி பண்ணிட்டா? வேணா சேலை கட்டியிருக்கா? இல்ல மைனி, குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டேன். ரொம்ப அவசியம். இங்க பார், நீ போய் சேலை கட்டிட்டு மெதுவா வர வரைக்கும் நான் இங்க காத்துட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா ஓடி போய் கார்ல ஏறி இரு. உன் புருஷன் பிள்ளையும் கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்தி விடு. அப்படியே சிலுப்பாலையும் அவன் மௌலையும் கூட்டிட்டு வந்து ஏற சொல்லு. நான் வெளியே வரும்போது யார கார்ல ஏறலன்னு வச்சுக்க, விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். இல்ல மைனி, அப்ப நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டு வந்துறேன். போய் தொலை, சீக்கிரமா கூட்டிட்டு வந்து கார்ல ஏறுங்க. சரி மைனி. 5 தான் என்னவே, அதுக்குள்ள எல்லாரும் இங்க வந்துடணும். இல்லன்னு வச்சிருங்க, கார் கிளம்பிடும். 1 2 3 4 என்ன ஒரே ஒரு நம்பர் தான், அதுக்குள்ள இங்க வந்து நிக்கணும் சொல்லிட்டேன். 5 மா நாங்க ரெடி ஆகி வந்துட்டோம். சரோ நானும் வந்துட்டேன். இப்பயாவது வண்டியில செண்டு பாட்டில விட்டுட்டு போய் வண்டியில ஏறுங்க. மா சந்துரு இன்னும் வரல, நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் சூரியா, நேரம் ஆகுது. சரிம்மா. மூக்கி மூக்கி ஏப்பா மூக்கி வா சாமி. என் மக இப்ப பளிச்சுன்னு இருக்கா. சூப்பரா இருக்கு மூக்கி, நல்ல பிரைட்டா இருக்கு. அப்படியே எங்க அம்மையா அதான் சொன்னா, நேத்து கடலை மாவு போட்டு விட்டால, அதனாலதான் இவ்வளவு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல மூக்கி, உங்க மாமா உன்னைய பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அத நினைச்சு நினைச்சு மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பா. அதனாலதான் உன் முகம் இன்னும் பிரைட்டா இருக்கு.
முதல்ல எங்க அத்தை வீட்ல இருந்து 20 பேர் வாராவன்னு சொன்னாப்ல. இப்போ அவ்வளவு பேர்லாம் வர மாட்டாங்களா, கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் வருவாங்களா. அதனால எங்க அம்மையே சமைச்சிருவா. அப்படியா? சரி சரி, எங்க அம்மையே வாரேன்னு சொன்னா. சரி சோமி. சரி பாபா, சீக்கிரமா உன்னை ரெடி பண்ணி விடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா வெயிட் பண்ண வைக்க முடியாதுல்ல. சீக்கிரம் வா, ரெடி ஆகலாம். சாமி, வேற லெவல்ல எடுத்துட்டு வந்தியா? அச்சச்சோ, மறந்துட்டேனே. உனக்கு சேலை கட்டி விட்டுட்டு ஓடி போய் எடுத்துட்டு வந்துறேன். சரிடா, வா போவோம். என்னது இது? போட்டதெல்லாம் போட்ட மாதிரி அப்படியே கிடக்கு. இவ்ளோ டஸ்டா இருக்கு. இது ஷில்பா க்ளீன் பண்ணாலா இல்லையா? இவ்ளோ குப்பையா இருக்கு. வந்த உடனே ஹார க்ளீன் பண்ணனும்னு இவளுக்கு தெரியாதா? வர வர சத்தம் போடுறது இல்லன்னு திமிரி ஏறி போச்சு இவளுக்கு. என் மகனுக்கு இப்ப கல்யாணம் கூட்டிட்டு திடீர்னு சம்மந்தி வீட்டுக்காரவியே வீட்டுக்கு வருவாவ. 4 கெஸ்ட் வீட்டுக்கு வருவாவ. இந்த மாதிரி வீட்டை பார்த்தாவனா என்ன நினைப்பாவ? கொஞ்சம் கூட இவளுக்கு அறிவுங்கிறதே இல்ல. ஷில்பா, ஏய் ஷில்பா, ஷில்பா, காது கேக்குதா பாரு அவளுக்கு. ஷில்பா, ஏய் சமையல்காரி, இங்க வா. எஸ் மேடம். அது ஷில்பாவங்க. மேடம், அவ இன்னைக்கு வேலைக்கே வரல. என்னது, வேலைக்கே வரலையா? என்னாச்சு அவளுக்கு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? உடம்பு சரியில்லைன்னா போன் போட்டு இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லுவாளே. என்ன பிரச்சனை அவளுக்கு? மேடம், நேத்து அவ என்கிட்ட எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மேடம். ஏதோ ஃபங்க்ஷன்னு சொன்னா. ஓஹோ, ஃபங்க்ஷன் இருந்தா லீவ் போட்டு ஓடிடுவாங்களோ? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லாம லீவ் எடுத்துக்க. என்ன திமிரு அவளுக்கு? வர வர நான் கண்டிஷனா இல்லன்னோனே திமிரு ஓவர் ஆயிட்டேன்னு நினைக்கேன். நாளைக்கு எப்படினா இங்க தான வேலைக்கு வரணும், அவளை வச்சுக்கிறீ. மேடம், நான் ஏதோ சொன்னேன்னு சொல்லிராதீங்க மேடம். போ, ஒழுங்கா போய் வேலையை பாரு. நீ அவள மாதிரியே திமிரு எடுத்து லீவ் எடுக்க கூடாது சொல்லிட்டேன். லீவ் வேணா எது வேணாலும் என்கிட்ட கேட்கணும். நான் லீவ் எடுத்துக்கன்னு சொன்னாதான் எடுக்கணும், சரியா? நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு லீவ் போட்டு அதுக்கு பிறகு வந்து சொல்லிக்கலாம்னு நினைக்க கூடாது. போ, போய் வேலையை பாரு. ஓகே மேடம். இந்த ஷில்பாக்கு வர வர திமிரு கூடி போச்சு. ஒழுங்கா வேலை செஞ்சோன்னு இல்ல, எப்ப லீவ் எடுக்கலாம்னு தெரிய. போன வாரம் இப்படிதான் உடம்பு சரியில்லைன்னு லீவ் எடுத்தா. அதுவும் வந்து சொல்லலாம், போன் போட சொன்னா. இந்த வாரம் என்னடானா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த சமையல்காரிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு லீவ் எடுத்தானே. வரட்ட அவளை வச்சுக்கிறேன். நான் ரொம்ப கண்டிஷன் பண்றது இல்லன்னு திமிரு எடுத்து ஆடியான்னு நினைக்கேன். இனில இவளோட ஃப்ரீயா விடக்கூடாது. விட்டா இந்த ராணி வரும்போது எனக்கு ஆப்பு வச்சிருவாள்வே. எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும் இனி. அப்பதான் பயம் இருக்கும் அவளுக்கு. மா. என்னப்பா கார்த்தி, கிளம்பிட்டியோ? ஆமாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னப்பா? மா, அது வந்து என்னையா? ஜெனி நம்பர் வேணுமா? ஜீனி நம்பரா? ஆமாமா, பூ வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கூட பேசவே இல்லை. பேசணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு நம்பர் மட்டும் வாங்கி தரீங்களா? நம்பர் கேட்டா தருவாங்களான்னு தெரியலையேப்பா. ஏமா அப்படி சொல்றீங்க? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஃபோன் நம்பர் கூட தர மாட்டாங்களா? இல்லப்பா, அந்த பிள்ளை படிக்கணுமா. இன்னும் 1 மாசம் காலேஜ் இருக்குன்னு சொன்னாவ. பரீட்சைலாம் முடிஞ்ச பிறகு பேசிக்கிடலான்னு சொன்னாவ. அதான் இப்போ திடுதுப்புன்னு நம்பர் கேட்டா தருவாங்களா என்னன்னு தெரியலையே. நீ அன்னைக்கு தனியா போய் பேசணுங்கும் போதே ராணி இப்போதைக்கு பேசாண்டான்னு தான் சொன்னா. அவி அப்பதான் பேசணும், பேசுறதுல ஒரு தப்பு இல்லைன்னு சொன்னாவ. சரிம்மா, அப்போ அங்கிள்கிட்ட கேளுங்க. இல்லையா, ராணிட்ட கேட்காம அவிய புருஷன்ட்ட கேட்டா சரி வராது. வேற ஒரு ராணி அது கோவப்படுவா. நான் ராணிட்ட கேட்டு பாக்கேன். எனக்கு என்னமோ படிப்பு தான் காரணமா சொல்லுவாங்கன்னு தோணுது. மா, ரொம்பலாம் பேச மாட்டேம்மா. எப்பயாவது பேசிக்கிறேனே. நம்பர் மட்டும் வாங்கிட்டாங்க. சரிப்பா, கேட்டு பாக்கேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரியா. அந்த ராணி கிட்ட எப்படி நம்பர் கேட்க?